முதல் சம்பளம். அந்த ஃபீலிங்கே தனிதாங்க. ஆனா அந்த முதல் சம்பளத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா? வாங்க, வேலையில சேர்ந்த முதல் நாள்ல இருந்தே செல்வத்தை எப்படி உருவாக்கலான்னு ஒரு தெளிவான வழிகாட்டியே இப்போ பார்க்கலாம். நம்ம கதையில வர்ற டீனா இப்போதான் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்க மனசுல ஓடுற கேள்வி இதுதான். ஒருவேளை உங்க மனசுலயும் இதே கேள்வி இருக்கலாம் இல்லையா? இது நிறைய இளம் ப்ரொஃபஷனல்ஸ் கேக்குற ஒரு முக்கியமான லட்சியமான கேள்வி. வாங்க இதுக்கான விடைய நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். டினா முன்னாடி இப்போ 2 பாதை இருக்கு. அவங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது தான் அவங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. அது என்ன பாதைகள்னு பார்க்கலாமா? முதல்ல டீனா ரொம்பவே சேஃபான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்மள பலரும் இதைத்தான் செய்வோம் இல்லையா? அதாவது அடுத்த 25 வருஷத்துக்கு அவங்க பணத்தை பேங்க் அக்கவுண்ட்ல சும்மா சேமிச்சு மட்டும் வச்சா என்ன ஆகும்னு பாப்போம். சரி, டீனாவோட பயணத்தை கணக்கு போட்டு பார்க்கறதுக்கு சில யதார்த்தமான விஷயங்களை நாம எடுத்துக்கலாம். மாசம் 50,000 ரூபாய் ஆரம்ப சம்பளம், அதுல 20,000 சேமிப்பு, ஒவ்வொரு வருஷமும் சம்பள உயர்வு, இதையெல்லாம் வச்சு அவங்களோட நிதி எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். 25 வருஷம் கழிச்சு டினா கையில எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3,27,00,000 ரூபாய். அடேங்கப்பா, இது பெரிய தொகைதாங்க, இல்லைன்னு சொல்லல. இதை வச்சு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழலாம். ஆனா டினா இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சிருந்தா என்ன ஆகிருக்கும்? இப்போ 2வது பாதைய பாருங்க. அடேங்கப்பா, அதே பணத்தை அவங்க முதலீடு செஞ்சிருந்தா அவங்க கிட்ட இருந்திருக்கும் தொகை 9,36,00,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, சும்மா சேமிச்சதை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். இது வெறும் நம்பர் இல்லைங்க, இது ஒரு சாதாரண ரிட்டையர்மெண்ட்டுக்கும் உங்க எல்லா கனவுகளையும் நிறைவேற்றிக்கிற ஒரு சுதந்திரமான வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம். முதலீடு தாங்க உண்மையான மாற்றத்தை உருவாக்குது. இந்த மேஜிக் எப்படி நடக்குது? ஏன் முதலீடு பண்றது வெறும் சேமிப்பை விட இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு? அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதலீடு செய்யறதுக்கு 3 முக்கியமான காரணங்கள். முதல் காரணம் பணவீக்கத்தை ஜெயிக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் அடுத்த வருஷம் அதே விலைக்கு கிடைக்காது இல்லையா? உங்க பணம் அந்த விலைவாசி உயர்வை விட வேகமா வளரணும். 2வது, உங்க லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணிக்க ஒரு வீடு, கார் இல்ல ஒரு ஃபாரின் ட்ரிப் இதெல்லாம் சாத்தியமாகணும்ல. 3வது, ரொம்ப முக்கியமானது, உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது. ஆமாங்க, நீங்க தூங்கும்போது கூட உங்க பணம் வளர்ந்துகிட்டே இருக்கணும். சரி, முதலீட்டோட சக்தி தெரிஞ்ச பிறகும் டீனா மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் ஏன் தயங்குறாங்க? அவங்க மனசுல இருக்கிற 2 பெரிய பயத்தை இல்லனா கட்டுக்கதைய நாம இப்போ உடைக்க போறோம். முதலீடு பண்ணணும்னா கையில நிறைய காசு இருக்கணுமா? இதுதான் முதல் கேள்வி. இது உண்மையா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இங்க பாருங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட், பிபிஎஃப், மியூச்சுவல் ஃபண்டுன்னு எதுவா இருந்தாலும் மாசம் வெறும் 500 ரூபாயில கூட ஆரம்பிக்கலாம். சோ முதலீடு செய்ய லட்சக்கணக்கில் பணம் தேவையில்லை. ஆரம்பிக்கணும்னு ஒரு மனசு இருந்தா போதும். ஓகே, இப்போ 2வது கட்டுக்கதை. இதை நம்மள பலரும் சொல்றதுதான். எனக்கு அப்புறமா நிறைய சம்பளம் வரும், அப்போ பாத்துக்கலாம்னு சொல்றோம் இல்லையா? சீக்கிரமா முதலீட்ட ஆரம்பிக்கிறது ஏன் அவ்ளோ முக்கியம்? இந்த சார்ட்ட பாருங்க, இது ஒரு சூப்பரான கதைய சொல்லுது. அனுஷா மாசம் 10,000 தான் போடுறாங்க, ஆனா 30 வருஷத்துக்கு போடுறாங்க. ராஜேஷ் அவங்கள விட டபுள் அமௌண்ட், அதாவது 20,000 போடுறாரு, ஆனா 20 வருஷம்தான். கடைசியா சிம்ரன் மாசம் 30,000 போடுறாங்க, ஆனா வெறும் 10 வருஷம்தான். கடைசியில யார்கிட்ட அதிக காசு இருக்கு? அனுஷா கிட்டதான். இதுதாங்க கூட்டு வட்டியோட மேஜிக். நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ உங்க பணத்துக்கு வளர அவ்வளோ அதிக டைம் கிடைக்குது. எவ்வளவு பணம் போடுறீங்கன்றதை விட எவ்வளவு காலத்துக்கு போடுறீங்கன்றது தான் இங்க முக்கியம். அதனாலதான் சொல்லுவாங்க, கூட்டு வட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பணம் இல்ல, அது நேரம் தானு. இந்த ஒரு வரிய மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. சரி, நாம கட்டுக்கதைகளை உடைச்சாச்சு, முதலீட்டோட சக்தியையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ டினாவும் சரி நீங்களும் சரி உடனே முதலீட்டை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான் பார்க்கலாம். இந்த 50-30-20 ரூல் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்க சம்பளத்துல 50% உங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு, 30% உங்க ஆசைகளுக்கு, ரொம்ப முக்கியமா மீதி 20% சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் ஒதுக்கணும். இது ஒரு ரூல் தான், ஆனா இது உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். செல்வத்தை உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான பழக்கம் இருக்கு. அதுதான் முதல்ல உங்களுக்கு செலுத்துங்கள். அப்படின்னா என்ன? மத்த இஎம்ஐ, வீட்டு வாடகை, கரண்ட் பில் கட்டுறதுக்கு முன்னாடி உங்க எதிர்காலத்துக்காக நீங்க ஒதுக்குற பணம் தான் நீங்க கட்ட வேண்டிய முதல் பில். இது உங்க ஃபியூச்சருக்கே நீங்க கொடுக்கற சம்பளம் மாதிரி. இதை எப்படி செய்யறது? ரொம்ப சிம்பிள். 1, சம்பளம் பேங்க்ல கிரெடிட் ஆகுது. 2, உடனே முதலீட்டுக்கான பணத்தை தனியா எடுத்து வச்சிடணும். 3, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்தை மத்த செலவுகளுக்கு பயன்படுத்தணும்.
மாச கடைசியில சேமிக்கலாம்னு நினைச்சா ஒண்ணுமே மிஞ்சாதுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஏன் முதலீடு பண்ணணும், எப்ப ஆரம்பிக்கணும், எப்படி பிளான் பண்ணணும்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோம். நம்ம டீனா முதல் அடியை எடுத்து வைக்க ரெடியாகிட்டாங்க. நீங்களும் ரெடி தானே? ஆனா இப்ப வரதுதான் $1,000,000 கேள்வி. பணத்தை எங்க முதலீடு பண்றது? அதுக்கான பதில நாம அடுத்த பகுதியில விரிவாக பார்க்கலாம்.